திமுக நடத்திய அறப்போர் ஆர்ப்பாட்டம் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற இந்நாள் முன்னாள் உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். சேலத்தில் கோட்டை மைதானத்திலிருந்து 10,000க்கும் மேற்பட்டோர் பேரணியாக புறப்பட்டு வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக மாவட்ட திமுக செயலாளர் வீரபாண்டி ஆறுமுகம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் செய்தனர். மின் கட்டண உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை கண்டித்து இவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். மாநிலங்களவை உறுப்பினர்கள் KP ராமலிங்கம், TM செல்வகணபதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதிமுக ஆட்சியிலே என்ன சட்டம் ஒழுங்கு வாழுகிறதா? சட்டம் ஒழுங்கு இந்த ஆட்சியிலே சீர்குலைந்து போவது மட்டுமல்ல, கொலை கொள்ளை நாள்தோறும் நடக்கிறது, கற்பழிப்பு நடைபெறுகிறது, வழிபறி கொள்ளை நடைபெறுகிறது. விழுப்புரம் ரயிலடி அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட திமுக செயலாளர் பொன்முடி தலைமையேற்றார். ஒன்றிய நகர திமுக நிர்வாகிகள் உள்பட 10,000க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர். 11 மாத கால அதிமுக ஆட்சியில் அவர்கள் பட்டிருக்கிற பாட்டினை எடுத்து காட்டுகிற வகையில்தான் அழைப்பே இல்லாமல் அவர்களும் வந்திருக்கிறார்கள். மெழுகுவர்த்தியை கையிலேந்தி வந்திருக்கிறார்கள். விசிறிகளை கொண்டு விசிறிக்கொண்டே வந்திருக்கிறார்கள். ராந்தலையும் தூக்கி கொண்டு வந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் அவர்கள் வீட்டிலே படுகிற பாடுகளை எடுத்து காட்டுகின்ற வகையில் இன்று மின் கட்டணத்தின் மூலமாக தமிழகத்திலே இருண்டு கிடக்கிற சூழ்நிலையை வெளிப்படுத்துகிற வகையிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி காட்டியிருக்கிறார்கள். திருவண்ணாமலையில் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக மாவட்ட திமுக செயலாளர் ஏவா வேலு தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 20,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் வேணுகோபால், முன்னாள் அமைச்சர் கு பிச்சாண்டி உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். இந்த அரசாங்கம் மக்கள் மீது 18,000 கோடி ரூபாய் வரியை போட்டிருக்கிறார்கள். மின்கட்டணத்தை ஏற்றிருக்கிறார்கள், பஸ் சார்ஜை ஏற்றிருக்கிறார்கள், பால் விலையை ஏற்றிருக்கிறார்கள், பொய் வழக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் கண்டிக்கிற வகையில் தலைவர் கலைஞருடைய ஆணையேற்று நாம் கூக்குரலிட்டோம். திருவள்ளூரில் துணை பொதுச் செயலாளர் SP சர்க்குண பாண்டியன் தலைமையில் ரயிலடி அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர் மாதவரம் சுதர்சனம், முன்னாள் அமைச்சர் க சுந்தரம் மற்றும் EAP சிவாஜி, ஆ கிருஷ்ணசாமி உள்ளிட்டோரும் காஞ்சிபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக துணை பொதுச் செயலாளர் VP துரைசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர் தாமோ அன்பரசன் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 10,000க்கும் மேற்பட்டோரும் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக மாவட்ட செயலாளர் R காந்தி தலைமையில் 2,000க்கும் மேற்பட்டோர் லாந்தர் விளக்குகளுடன் ஆர்ப்பாட்டம் செய்தனர். திண்டுக்கல்லில் மணிக்கூண்டு அருகே மாவட்ட செயலாளர் I பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 2,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தேனியில் பெரியகுளம் சாலையில் மாவட்ட செயலாளர் L மூக்கையா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கம்பம் செல்வேந்திரன், போடி லட்சுமணன் உள்ளிட்டோரும், தூத்துக்குடியில் மாவட்ட செயலாளர் N பெரியசாமி தலைமையில் அண்ணா நகர் மெயின் ரோட்டில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் கீதா ஜீவன், ராதிகா செல்வி, நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயதுரை உள்ளிட்டோரும், கன்னியாகுமரி மாவட்ட திமுக சார்பில் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக மாவட்ட செயலாளர் சுரேஷ் ராஜன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெலன் டேவிட்சன், GM ஷா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். திருவாரூரில் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் அழகு திருநாவுக்கரசு, உ மதிவாணன் உட்பட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். சிவகங்கையில் மாவட்ட திமுக செயலாளர் KR பெரிய கருப்பன் தலைமையில் அரண்மனை முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தென்னவன், சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் சுபா மதியரசன், ஜோன்ஸ் ரூசோ உள்ளிட்டோரும், ராமநாதபுரத்தில் அரண்மனை முன்பாக மாவட்ட செயலாளர் சுபா தங்கவேலன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சத்தியமூர்த்தி மற்றும் பவானி ராஜேந்திரன், முருகவேல் உள்ளிட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரியில் மாவட்ட செயலாளர் செங்குட்டுவன் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுகவனம் மற்றும் காஞ்சனா கமலநாதன், வெற்றி செல்வன் உள்ளிட்டோரும், கரூரில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக மாவட்ட பொறுப்பாளர்
நன்னியூர் ராஜேந்திரன் தலைமையில் முன்னாள் அமைச்சர் சின்னசாமி, பரமத்தி சண்முகம் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். நாமக்கல்லில் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு தேர்தல் பணி செயலாளர் பார் இளங்கோவன் தலைமை வகித்தார். இதில் சுமார் 3000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று முழக்கங்களை எழுப்பினர். கூடன்குளம் அணுமின் நிலையத்தை சுற்றியுள்ள ஊராட்சிகளுக்கு சிறப்பு நிதி ஒதுக்கி இருப்பதைப் போல கல்பாக்கத்தை சுற்றியுள்ள கிராமங்களுக்கும் நிதி ஒதுக்க வேண்டும் என 16 ஊராட்சி மன்ற தலைவர்கள் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கத்தில் உள்ள அணுமின் நிலையம் கடந்த 30 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக கல்பாக்கத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கும் மக்கள் தங்களது வாழ்வாதாரமான மீன்பிடி தொழில் மற்றும் விவசாயம் பாதிக்கப்பட்டு சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் இன்னும் உற்பத்தியை கூட கூடன்குளம் அணுமின் நிலையத்தை சுற்றியுள்ள கிராமங்களின் மேம்பாட்டுக்காக 500 கோடி ரூபாய் சிறப்பு நிதி அறிவித்துள்ள தமிழக அரசு கடந்த 30 ஆண்டுகளாக பாதிப்புக்கு ஆளாகியுள்ள கல்பாக்கத்தை சுற்றியுள்ள சதுரங்கப்பட்டினம், புதுப்பட்டினம், வயலூர் உள்ளிட்ட 16 ஊராட்சிகளுக்கும் அடிப்படை வசதி மேம்பாட்டிற்கென சிறப்பு நிதி ஒதுக்க வேண்டுமென இந்த ஊராட்சி மன்றங்களின் தலைவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் இன்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றையும் அளித்துள்ளனர். கல்பாக்கம் சுற்றுவட்டார இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை, பாலாற்றில் கல்பாக்கம் அருகே புதிய தடுப்பணை கட்ட வேண்டும் எனவும் இவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். 30 ஆண்டு காலமாக இயங்கி வரும் கல்பாக்க அணுமின் நிலையத்தால் நாங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் விவசாயம், மீன்பிடி தொழில் அனைத்துமே பாதிக்கப்பட்டு எங்களுடைய வாழ்வாதாரங்கள் பறிபோய்விட்டன. ஆகையால் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ஒதுக்கீடு செய்து நலத்திட்ட பணிகள் செய்வது போல எங்களுடைய பஞ்சாயத்துகளுக்கும் நலத்திட்ட பணிகள் செய்ய வேண்டும். கல்பாக்கம் துறை இதுவரையிலும் எந்த அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கவில்லை. மற்றும் எங்கள் ஊராட்சியை சேர்ந்த படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பிலும் முன்னுரிமை அளிப்பதில்லை. அணுவாற்றல் பள்ளியிலே சேர்ந்து பயில அனுமதியும் வழங்கப்படவில்லை. நாங்கள் இதுவரையில் கேட்ட எங்கள் கோரிக்கையை அணுவாற்றல் துறை செவி சாய்க்கவில்லை. இனிமேல் செவி சாய்த்து எங்களுக்கு நல்ல அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது ஜெயலலிதா வாக்குறுதி அளித்தபடி எழுத படிக்க தெரிந்தவர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்காவிட்டால் காலவரையற்ற வேலை நிறுத்தம் மேற்கொள்ளப் போவதாக தமிழக அரசுக்கு லாரி உரிமையாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். லாரி, பேருந்து உள்ளிட்ட கனரக வாகனங்களுக்கான ஓட்டுநர் உரிமம் பெற தற்போது 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற விதிமுறை உள்ளது. இதனால் லாரி ஓட்டுநர்களுக்கு பற்றாக்குறை நிலவுகிறது. எனவே எழுத படிக்க தெரிந்தவர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்க வேண்டும் என லாரி உரிமையாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். கடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாமக்கல்லில் பேசிய ஜெயலலிதாவும் தாம் ஆட்சிக்கு வந்தால் எழுத படிக்க தெரிந்தவர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படும் என உறுதியளித்திருந்தார். இந்நிலையில் நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய லாரி உரிமையாளர் சம்மேளன மாநில தலைவர் நல்லதம்பி, ஓட்டுநர் பற்றாக்குறை காரணமாக ஆயிரக்கணக்கான லாரிகளை இயக்க முடியாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்றார். எனவே முதலமைச்சர் ஜெயலலிதா தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிப்படி ஓட்டுநர் உரிமம் வழங்குவதற்கான விதிமுறைகளை திருத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எழுத படிக்க தெரிந்த அனைவருக்கும் ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படும். அதற்குண்டான ஆணையை இந்த அரசு பொறுப்பேற்று சற்று ஏறக்குரிய 9 மாதங்கள் நிறைவு பெற்ற பின்னரும் இதுவரை அதற்கு உண்டான அரசு ஆணையை பிறப்பிக்கவில்லை. தமிழகத்தில் உள்ள அனைத்து லாரி உரிமையாளர் சங்கங்களுடைய பிரதிநிதிகளை அழைத்து பொதுக்குழு கூட்டத்தினை கூட்டி தமிழகம் முழுவதும் உள்ள லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்திலே ஈடுபட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதிமுக தொழிற்சங்க தலைமை நிர்வாகி ஊழல் முறைகேட்டில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊழல் நபரை உடனே நீக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். அதிமுகவில் மாநகராட்சி மற்றும் நகராட்சி தொழிலாளர்களை உறுப்பினர்களாக கொண்டது அண்ணா பொதுப்பணியாளர்கள் சங்கம். இச்சங்கம் அண்ணா தொழிற்சங்க பேரவையின் கீழ் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் பொதுப்பணியாளர் சங்கத்தைச் சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட ஏராளமான உறுப்பினர்கள் இன்று சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணா தொழிற்சங்க பேரவையின் செயலாளரான சின்னசாமி எம்எல்ஏ லஞ்ச லாவண்யத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அவரது முறைகேடுகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தி அவர்கள் முழக்கமிட்டனர். சின்னசாமியால அண்ணா தொழிற்சங்கம் மாநிலம் முழுவதும் சீரஞ்சின்னு வருது. அவருக்கு பணம் கொடுத்தாதான் அவர் தொழிற்சங்கமா அங்கீகரிக்கிறாரு. எல்லாரையும் வாடா போடான்னு பேசுறாரு, அநாகரிகமா பேசுறாரு. எங்க பாருங்க தொழிற்சங்கத்துக்காரங்க நாங்க வந்தா வெளியே போ புடிச்சு குத்துருவேன்றாரு.
அதிமுக தலைமையகம் முன் அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிக்கு எதிராக நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தால் அங்கு பரபரப்பு நிலவியது. சியாச்சின் மலைப்பகுதியில் பனிச்சரிவில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் மீட்பு பணி மும்முரம், உதவ தயார் என இந்திய ராணுவம் அறிவிப்பு. கைவிரலில் ஏற்பட்ட காயம் எதிரொலி, IPL போட்டிகளில் சச்சின் டெண்டுல்கர் பங்கேற்பதில் சிக்கல். Designs